கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஊர்களில் இந்த கீழக்கரை ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பல காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலேருந்தும் இந்த கல்லூரியில் வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. கீழக்கரை எங்கள் சொந்த ஊர் தொண்டி. இந்த 2 ஊருக்குமே நீண்ட நெடுங்காலமாகவே நல்ல ஒரு உறவு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்கத்துலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து பல விஷயங்கள் தொண்டிக்கும் கீழக்கரைக்கும் ஒத்து போகும். அந்தளவுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ஊர்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லலாம். எப்போது நம்ம கீழக்கரை போனாலும் வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் இருக்கும். அந்த ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட பிக்னிக் வந்திருக்கோம். SAH கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்குது. தென்னை மரங்கள்லாம் ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலுமே இருக்குதுங்க. ஒரு சின்னதாக குளிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஃபேமிலியோட பிக்னிக் வந்திருக்கோம். இவங்க தான் வந்து இந்த தோட்டத்தை வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்தது. ஒரு ஜேகே தானே, ஜேகே ஒரு ஹமீத் ராஜா. இவங்க வந்து நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு. நம்மளுக்கு நல்ல பழக்கம். நம்ம லாஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதோட நம்மளும் ஃபேமிலியோட இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நீங்கள் வாங்க, இது மாதிரி யார் வேண்டாலும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி வந்து நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷன் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் புக் பண்ணி கொடுப்பீங்களா? இது வந்து உங்கள் ரிலேஷனோட இதா? சரி. உண்மையில ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இதோட வியூ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, பின்னாடி ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். இந்த SAH கார்டன்ஸோடைய கான்டாக்ட் டீட்டெயில் நான் கொடுத்துறேன். நீங்கள் இது மாதிரி ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் வரணும்னு சொன்னால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா வசதிகள் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. நமக்கு இன்றைக்கி என்ன ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு, கரியானம், சிக்கன் 65, அது போக மிளகு ரசம் வந்து ரெடி பண்ணி தந்திருந்தாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து மந்தி சொன்னாலும் மந்தியை ரெடி பண்ணி தருவாங்க. வேறு என்ன ஃபுட் நீங்கள் கேட்டாலும் அதை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. செம்மையாக இருக்குங்க. நல்ல வெயில் தான். இந்த மரத்து நிழல்லாம் வருது. செம்மையாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி டோட்டல் பார்த்தீங்கன்னா 5.25 அடி ஆழம் இருக்குது. நம்ம தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கோம் சின்ன பசங்களாம் குளிக்கிறதுக்கு. செம்மையாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணியும் பெரிய அளவு உப்பு கிடையாது. சில இடங்களில் வந்து உப்பாக இருக்கும். இங்கே வந்து உப்பு இல்லை, ஆனால் நல்ல தண்ணி, குடிக்கிற மாதிரி தண்ணி கிடையாது. இலச்ச மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது குளிக்கிறதுக்கு. பசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து எல்லாமே ஈர துணியை கையில் தப்பில் தூக்கி சொல்லி செம்ம பசிக்குது. சமைச்சதை பார்த்துருப்பீங்க. இப்போ சாப்பிட போகிறோம். நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. வாங்க பசிக்கிற உனக்கு இப்போ கண்ணெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் குளிச்சாங்க. கண்ணை க்ளோஸ் போவாங்க. கண்ணை பாருங்கள் எப்படி சவந்து போயிருக்குன்னு பாருங்கள். 3 மணி நேரம் குளிச்சு வெளில கூட்டு வரதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டுச்சிங்க பாருங்கள். இது வந்து நம்ம மச்சானோடைய மக ஹனா. ஹாய் சொல்லு. நவாப்பழம் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சுங்க. அதில் பறித்தோம். கீழே உருவாமல் பறிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டவல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலுங்க. நவாப்பழம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நாவல் பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நவாப்பழம். இந்த கார்டனுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். செமையாக குளிச்சுட்டு சூப்பரான ஒரு சாப்பாடு நல்ல முறையில் சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிராங்குடி பக்கீரப்பா தர்கா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கீரப்பா தர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை இருக்கான். அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். செமையாக இருக்குது. போகிற இடமே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. போகிற இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த இடம்லாம் சின்ன ரோடு, நிறைய தென்னை மரங்கள், மணல்லாம் வந்து சில இடங்களில் வந்து பாலம் இந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கு. நீங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணல்லாம் உடமரம் நிற்கிது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஏரியா.
இந்த பீச்சுமே நல்லா குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அருமையான கடற்கரைகளில் இந்த காஞ்சனாங்குடி பீச்சையும் நம்ம சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துலையும் கீழக்கரையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. மற்ற கடலை விட இந்த கடல் வந்து ஒரு வித்தியாசமான ப்ளூவும் க்ரீனும் கலந்த கலராக இருக்குது. ஈவினிங் டைம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. அந்த இருட்டக்கூடிய நேரத்தில் வந்து ரொம்பவே அருமையாக அந்த பீச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கீரப்பா பீச் பார்க் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே ஒரு பார்க் ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. பசங்க விளையாடுறதுக்கு அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஃபுட்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த பீச் வந்து கண்டிப்பாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பீச்சுங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சிட்டுனா இந்த காஞ்சனாங்குடி பீச் போயிட்டு பாருங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கீழக்கரையில் ஒரு தோட்டத்தில் வந்து சமைச்சு ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அழகாக இருக்குது. இந்த தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.